கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு நாம் வேத வசனங்களை தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 30ஆம் சங்கீதம் 2-3 ஆகிய வசனங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோட காத்தீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஒரு பகுதியை மாத்திரம் நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். தாவீது ராஜா இப்படியாக ஜெபிக்கிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எப்பமெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பமெல்லாம் பாடு வருதோ, எப்பமெல்லாம் நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, வியாதி நிமித்தமாக, குடும்பத்தில் உள்ள பல பிரச்சனை நிமித்தமாக, நம்முடைய ஆத்துமாவில் ஒரு பலவீனம், இப்படி பல சூழ்நிலை நாம் கடந்து போய் கொண்டிருக்கும் போது அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது என்ன அற்புதம் நடக்கு. என்னை நீர் குணமாக்கினீர் என்று தாவீது ராஜா அழகாக சொல்கிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். இந்த வாரம் முழுவதும் எத்தனையோ சூழ்நிலை, கிறிஸ்துமஸ் மாசம் வந்துட்டு ஆனாலும் நம்முடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லை. நிறைய குடும்பத்துக்குள்ளே இந்த வருஷத்திலே சொந்தக்காரங்க இறந்து போயிருக்காங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே இழப்பு, நிறைய குடும்பத்துல கடன், நிறைய குடும்பத்துல வாழ்வதா மறிப்பதா, அந்த அளவுக்கு வீட்டுல பிரச்சனை வெளியே தெரியாது. சில குடும்பத்துல நான் கண்ணீர் விட்டு அழுறாங்க. சில குடும்பத்துல இந்த லாக்டவுன் பீரியட்னால பிள்ளைகளுடைய படிப்பு, பல உபத்திரம், சில குடும்பத்துல திருமண தடை, சில குடும்பத்துக்குள்ளே லாக்டவுன் நிமித்தமாக வேலை போயிட்டு, சில குடும்பத்துக்குள்ளே அந்த வேலை மறுபடியும் திரும்பி கிடைக்கல. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனை. சில குடும்பத்திலே பெரியவங்க இல்லை, சில குடும்பத்துக்குள்ளே நாள்தோறும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்காங்க, வெளியே தெரிய மாட்டுக்கு. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே தினம்தோறும் கண்ணீர் வடிக்கிறாங்க. காரணம் என்ன? இழப்பு. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு தாவீது ராஜா சொல்கிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். அந்த வேர்டு முக்கியம். என்னை நீர் குணமாக்கினீர். இன்னைக்கு நம்ம எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆனாலும் கடைசி ஸ்டேஜில் பார்த்தா என்னை நீர் குணமாக்கினீர். உங்களுக்கு ஒரு சாட்சியா சொல்ல வேண்டும் என்றால், என்னோட வாழ்க்கையிலே 2008 ஒரு ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன்ல டாக்டர் பிழைக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு 2021 என்னை உயிரோட வச்சிருக்கிறாரு. கர்த்தர் தான் என்னை குணமாக்குனார். மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டேன், மரித்து போன்னு சொல்லி பல மாந்திரிகம், அதிகமான மாந்திரிகம் உபத்திரவப்பட்டேன். ஆனால் இந்த 2021 மாந்திரியத்திலிருந்து என்னை வெளியில கொண்டு வந்து உங்க முன்பாக உயிரோட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவ அடிமையில அக்கிரமத்தில் இருந்தேன், அக்கிரமத்திலிருந்து என்னை குணமாக்கி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். இது எல்லாமே சாட்சி தான். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே ஒவ்வொரு சாட்சி இருக்கும். இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க எத்தனை நாள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருப்பீங்க? அப்படி கூப்பிடும் போது உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் தந்து இந்த இரவு நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. நிறைய குடும்பத்துல கடன் நிமித்தமா அவரை கூப்பிடுவாங்க. சில குடும்பத்துல என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கூப்பிடுவாங்க. மறுபடியுமா கூட சாட்சியா சொல்ல வேண்டும் என்றால், நான் 2016 ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு மாந்திரியம் 2008 பண்ணாங்க. மாந்திரியத்தின் நிமித்தமாக ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு வீடெல்லாம் வித்து எல்லாம் வித்து நடுரோட்டுக்கு வந்தாச்சு. இதான் என்னுடைய பொசிஷன். ஆனால் என் தாயார், என் சகோதரி, மனைவி, ஆலயத்தில் நிறைய பெண்கள், நிறைய தாய்மார்கள், நிறைய முதியோர்கள், எத்தனையோ குடும்பங்கள், இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால்
சொந்தக்காரங்க, இப்படி எத்தனையோ பேர் கண்ணீர் வடித்து ஜெபித்து இன்று பார்த்தா கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தான் என்னை குணமாக்கினார், எல்லாருடைய கண்ணீர் ஜெபத்துக்கும் என்னை மீட்டெடுத்தார். இப்படி எத்தனையோ குடும்பத்திலே மாந்திரியத்தில் கட்டப்பட்டு வெளியில வந்த குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், வெளியே தெரியாது. சில குடும்பத்துல வியாதி நிமித்தமாக, சில குடும்பத்துக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே சமாதானமே இருக்காது. சில குடும்பத்துல இந்த காலையில வேலை நீங்க ஜெபிக்கிறீங்க, இப்ப மெசேஜ் கேட்கறீங்க, ஆனா உங்க உள்ளத்துக்குள்ள சமாதானம் சொல்லி கேட்டா, ஆமா பிரதர், என் உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லை, ஆனாலும் காலையில காத்திருந்து ஜெபிக்கிறேன், என் உள்ளத்துக்குள்ள சமாதானம் தருவாரான்னு சொல்லி நான் தேடி பார்க்கிறேன், என் உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில பல உபத்திரங்கள். அந்த உபத்திரத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். நல்லா யோசித்து பாருங்க. நிறைய குடும்பத்துல ஆஸ்பத்திரி ஜெபிப்பாங்க, கர்த்தர் பார்த்தா நல்லபடியா கிருபையாக மீட்டெடுத்துருவாரு. அப்புறம் பார்த்தா வாழ்நாள் முழு சாட்சியா இருப்பாங்க. நம்ம வீட்டுல ஒரு உபத்திரம் வந்த உடனே அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார். நிறைய குடும்பத்துல கடன் நிமித்தமாக தினம்தோறும் காலையில ஜெபித்து ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்காங்க. தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் செய்யும் போது ஆபத்து வந்து விடுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, கர்த்தருக்கு பிரியமானபடி நாம் வாழ்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோட காத்தீர். விசுவாச ஜெபம், வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது எப்படி சொல்றாரு அப்படின்னா, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி, அந்த வேர்டை நீங்க மறுபடியும் நோட் பண்ணணும். ஆத்துமா, என் ஆத்துமா. நம்முடைய இருதயம் வந்து ஏதோ ஒரு பாவ காரியத்தின் நிமித்தமாக அங்க என்ன போட்டிருக்கு? என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி, மரித்து போற சூழ்நிலை ஆத்துமா. அந்த மாதிரி சூழ்நிலை ஆத்துமாவை மீட்டெடுக்கிறார் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோட காத்தீர். எல்லாமே விசுவாச ஜெபம் தான். இந்த வாரம் முழுதும் நம்மளை பத்திரமா பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாளைக்கு காலையில ஆலயத்துக்கு புறப்பட்டு போகணும். இப்படி எத்தனையோ சூழ்நிலை நிறைய குடும்பத்துக்குள்ளே கிறிஸ்துமஸ்க்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீங்க. இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய தேவன் நம்மளை பத்திரமா பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அவருடைய பதவியில நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? உங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கு, நம்முடைய தேவன் சகல காரியத்தையும் அறிவார். அவருடைய பதவியில நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த வாரம் முழுதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே, அந்த எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. 11 மாசம் முடிந்து 12ஆம் மாசத்துல அப்பா கடந்து வர கிருபை செய்தீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் யூடியூப் மூலியமா இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை தினம்தோறும் பாதுகாக்கிறீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இரவும் பகலுமா ஜெபிக்கிறாங்க, அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறீங்களே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு குடும்பமுமே நித்திய ஜீவனுக்குள்ளே வர வேண்டும் ராஜா. அப்பா பாவத்திலிருந்து மனம் திரும்பி அப்பா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அப்பா அந்த பூமியில பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அப்பா அந்த பூமியில அப்பா உமக்காக நாங்கள் சாட்சியாக வாழ வேண்டும் ராஜா. அப்ப அந்த பூமியில பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்தவானாக, நீதிமானாக, ஆசாரியனாக அப்ப அந்த பூமியில உமக்காக நாங்கள் வாழ வேண்டும் ராஜா. அப்பா இப்பொழுதும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல சகல காரியத்தையுமே என் இயேசு கிறிஸ்து ராஜா அறிவிங்க ராஜா. அந்த வீட்டுள்ள எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றித்தாங்க. இப்பொழுதும் எந்த குடும்பத்திலே அப்பா இரவு நேரத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய கரம் நீட்டப்படட்டும். அப்பா அவங்க எந்த இடத்துல உபத்திரவப்படுறாங்களோ அந்த உபத்திரத்தை எல்லாம் மாற்றி கொடுங்க. எந்த குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனையோடு போராட்டத்தோடு இந்த இரவு நேரத்தில் கண்ணீரோடு வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் உள்ள எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றித்தாங்க. சில குடும்பத்துல இரவு நேரத்துல சிந்தனைக்குள்ள தேவையில்லாத காரியங்கள்
போராடி கொண்டு ராஜா. சில குடும்பத்திலே என் குடும்பத்துல இப்படி சொல்லிட்டாங்களே, நான் தனிமையா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் சிந்தனைகளை போராடி கொண்டிருக்கு. சிந்தனைகளை போராடி எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே இப்பொழுதே அந்த எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு ரத்தத்தினாலே சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கி வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்க இருதயத்துக்குள்ளே அப்பா உமக்கு பிரியமில்லாத தீமையான காரியங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாம் எடுத்து போடுங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே, இயேசு ரத்தத்துக்குள்ளே வேலை அடைபட்டு ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமா யாரெல்லாம் கற்பத்தின் அணியா ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கற்பத்தின் அணியை என் இயேசு ராஜா தொட்டு ஆசிர்வதிங்க அப்பா. விசேஷமா எந்த குடும்பத்துக்குள்ளே இந்த இரவு நேரத்திலே பலவிதமான பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. யாரெல்லாம் மாசமா இருக்காங்களோ என் இயேசு ராஜா தாயும் பிள்ளையுமா ஆசிர்வதிங்க ராஜா. எந்த குடும்பத்துல டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்களோ அப்பா நீங்க கரம் பிடித்து அழைத்து கொண்டு போங்க. நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துல விசேஷமாக திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்களோ அந்த குடும்பத்தை அப்பா உங்க பாதவழி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்துல வயசு அதிகமாயிட்டு போகுது. என் இயேசு ராஜா அப்பா ரட்சிக்கப்பட்ட மணவாளன், ரட்சிக்கப்பட்ட மணவாட்டியை அழைத்து கொண்டு வந்து தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்துல அப்பா பெற்றோர் ஜெபிக்கிறாங்க, வயசான பாட்டிமா ஜெபிக்கிறாங்க, என் பேத்திக்கு திருமணத்துக்காக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. என் இயேசு ராஜா வாசலை திறந்து விடுங்க. விசேஷமா அந்த இரவு நேரத்திலே எந்த குடும்பத்துல தூக்கம் வராமல் பல காரியங்களை யோசிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு விரோதமா கிரீசுற எல்லா கிரியிலும் அழிக்கப்பட்ட ராஜா. சில குடும்பத்துல வலுசருப்பம், சில குடும்பத்துக்குள்ள மரணத்தின் ஆவி, சில குடும்பத்துல பயம், சில குடும்பத்துல கெட்ட சொப்பனம், சில குடும்பத்துல செத்த கிரியைகள் எந்தெந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்ட ராஜா. சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கி வரும் ராஜா. எந்தெந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அழிக்கப்பட்ட ராஜா. விசேஷமா எந்த வீட்டுக்கு விரோதமாக மாந்திரியம், பிள்ளி சூனியம், ஏவல் அப்பா தந்திரமாக கிரியை செய்து கொண்டுக்கோ, எந்த குடும்பத்தில் விக்கிரகத்தினுடைய ஆவி கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்பட்ட ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கி வரும் ராஜா. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் அப்பா அந்த இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே தூக்கம் வராமல் பல காரியங்களை யோசிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை செய்ய எல்லா கிரியிலும் அழிக்கப்பட்ட ராஜா. அப்பா இரவு நேரத்துல வீட்டுக்குள்ள நீங்க இறங்குவாங்க ராஜா. என்னோட வாழ்க்கையில நீங்க இறங்குவாங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். அவங்க வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் உருவின படையத்தோடு உலாவி ராஜா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீடு முழுவதும் தேவனோட அக்னினால மூடுங்க ராஜா. அப்பா இப்பொழுதும் எந்த குடும்பத்திலே வீட்டுக்குள்ளே பலவிதமான காரியத்தின் நிமித்தமாக பிரிந்து போயிருக்கிறாங்களோ அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே இணைக்கப்பட்ட ராஜா. எந்த குடும்பத்திலே கணவர் அப்பா விபச்சார பாவம், மதுபான அடிமை, போதை காரியங்களிலே அப்பா அடிமையா இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே அப்பா இணைக்கப்பட்ட ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே அந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை செய்கிற எல்லா சத்துரு சகல கிரியெல்லாம் இப்பொழுது அழிக்கப்பட்ட ராஜா. உங்க ஜீவனுக்களே அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா இப்பொழுதும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைக்கப்பட்ட ராஜா. இப்பொழுதும் அப்பா விசேஷமாக எந்த இடத்துல நைட் டியூட்டி பாக்குறாங்களோ அந்த குடும்பத்தை அப்பா உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமா யாரெல்லாம் கவர்மெண்ட் டியூட்டி பாக்குறாங்களோ, யாரெல்லாம் செக்யூரிட்டி டியூட்டி பாக்குறாங்களோ, யாரெல்லாம் கம்பெனில வேலை பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக நீங்க எங்களோட தங்கியிருக்க வேண்டும். உங்க பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. லீது நீஹாலா பாரு ஷபா லாஹா தூரபாலா யாரெல்லாம் விசேஷமாக அப்பா நைட் டியூட்டில இருக்காங்களோ அந்த குடும்பத்தை அப்பா உம்முடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமா அந்த இடத்துக்குள்ளே சகல காரியத்திலுமே என் இயேசு ராஜா இரவு நேரத்தில் நீங்க பாதுகாக்க வேண்டும். நிறைய குடும்பத்துல நர்சுமார் ஜெபிக்கிறாங்க. அப்பா அந்த குடும்பத்தை அப்பா உம்முடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள எல்லா காரியத்தையும் மாற்றித்தாங்க. விசேஷமா அந்த இரவு நேரத்திலே நீங்க எங்களோட தங்கிருங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அப்பா அந்த இரவு நேரத்திலே எந்த குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல், குடும்பத்துக்குள்ளே பிரிந்து போய் சமாதானம் இல்லாமல், ஒருமனப்பட்ட ஆவி இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே அப்பா பல காரியங்கள் நிமித்தமா ஜெபிக்கிறாளோ அந்த குடும்பத்துல எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்ட ராஜா. சில குடும்பத்துல என் கணவர் இறந்து போயிட்டார், நான் தனிமையா இருக்கிறேன், நான் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், நான் நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், வாடகை கொடுக்க முடியல, பல பிரச்சனைல யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டில் உள்ள எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்ட ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு நாமத்திலே சத்துருக்களை பட்சிக்கிறாங்கன்னு இறங்கி வரும் ராஜா. அப்ப அந்த வீட்டில் உள்ள எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம் ராஜா. அப்ப அந்த இரவு நேரத்திலே எந்த குடும்பத்தில் நான் படுத்த படுக்கையா இருக்கிறேன், என்னுடைய பலவீனம் மாறுமா, என்னுடைய
என்னுடைய நோய் மாறுமா, என்னுடைய படுத்த படுக்கை மாறுமா என்று யாரெல்லாம் வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆக்சிடென்டா எந்தெந்த இடத்துல சூழ்நிலை பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தை இப்பொழுது உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்துல கேன்சர், எந்த குடும்பத்துல கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு, எந்த குடும்பத்துல வைரஸ், எந்த குடும்பத்துல அப்பா சளி, எந்த குடும்பத்துல சுகர், எந்த குடும்பத்துல பிரஷர், எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா கிட்னி ஃபெயிலியர், எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே ஸ்ட்ரோக் நிமித்தமா, எந்தெந்த குடும்பத்திலே அப்பா ஆஸ்மா பிரச்சனை, எந்தெந்த குடும்பத்திலே அப்பா தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்களோ, எந்தெந்த குடும்பத்துல ஹார்ட் பிரச்சனை இருக்காங்களோ, அப்பா இப்பொழுது அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா அந்த நேரத்தில் உங்க பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அந்த குடும்பத்தில் சகல காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றி தர வேண்டும். இந்த நேரத்திலே அப்பா நீங்க விடுதலை தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இப்பொழுது அப்பா உம்முடைய அற்புதமான கரம் இறங்கி வரட்டும் ராஜா. உம்முடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லும்படி இப்பொழுது அப்பா உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்னாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே பரிபூரணமான சுகம் உண்டாட்டும். உம்முடைய தழும்புகளால் இப்பொழுது சுகம் உண்டாட்டும் ராஜா. இந்த இரவு நேரத்தில் இன்பமா நித்திரைதாங்க ராஜா. இங்க வீடு முழுவதும் விசேஷமாக தேவ தூதர் இறங்கி வரட்டும் ராஜா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க இறங்கி வாங்க ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்க வேண்டும் ராஜா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா இரவு நேரத்துல பரலோக தரிசனங்கள், பரலோக சொப்பனங்கள் தாங்க ராஜா. கெட்ட சொப்பனம், கெட்ட தரிசனம் எல்லாவற்றையும் விளக்குங்க ராஜா. அதிகாலை வேளையில உங்க பாதவிலே கண் விழிக்க கிருபை தாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடப்படும் ராஜா. யாரெல்லாம் வியாபாரத்துக்கு புறப்பட்டு விடுறாங்களோ, யாரெல்லாம் கம்பெனி வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் விவசாயம் பார்க்கிறாங்களோ, அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்கு புறப்பட்டு விடுறாங்களோ அப்பா அவங்களையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக யாரெல்லாம் கவர்மெண்ட் டியூட்டி பார்க்குறாங்களோ அவங்களையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்ப அந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்துங்க. விசேஷமா யாரெல்லாம் வெளியில பலவிதமான சூழ்நிலை வெளியில புறப்பட்டு போயிருந்தாங்களோ அவங்களோட சகல காரியத்தையுமே தேவன் அறிவிங்க ராஜா. அவங்களோட எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இந்த இரவு நேரத்தை இன்பமா நித்திரைதாங்க ராஜா. நீங்க எங்களுடைய உள்ளத்துக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்க வேண்டும் ராஜா. உங்க பாதவிகளை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ எல்லா காரியத்தையும் மாற்றித்தாங்க. சில குடும்பத்துல என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், என் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் சொல்லி சில தாய்மார்கள், சில தகப்பன்மார்கள் ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் சகல காரியத்தையும் மாற்றித்தாங்க. எந்த குடும்பத்துல அப்பா எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ என் தேவன் அறிவிங்க ராஜா. அந்த வீட்டுல எல்லா உபத்திரத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றித்தாங்க. இப்பொழுது அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இரவு நேரத்தில் இன்பமா நித்திரைதாங்க ராஜா. அதிகாலை வேளை உங்க பாதவிலே கண் விழிக்க கிருபை செய்யுங்க. விசேஷமா யாரெல்லாம் போட் தொழில் அப்பா கடலுக்கு போயிட்டு வராங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்துல அப்பா கடல்ல இருந்து அப்பா மீன் பிடித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை என் இயேசு ராஜா விசேஷமா பாதுகாக்க வேண்டும். இந்த இரவு நேரத்துல எந்த குடும்பத்துல கண்ணீரோடு கடன் பிரச்சனை மொத்தமா ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுல எல்லா உபத்திரத்தை எல்லாம் என் இயேசு ராஜா நீங்க மாற்றித்தாங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை பத்திரமா பாதுகாத்தீங்களே. யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் அப்பா வெளியில புறப்படுவாங்களோ அந்த குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்தீங்களே. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும், என் பையன் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ காரியத்தில் வெளியில வர வேண்டும் என்று எந்த குடும்பத்தை உத்தரவா எடுத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. உங்க பாதவிடைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அதிகாலை வேளையில் ஆலயத்துக்கு போக கிருபை செய்யுங்க. அதிகாலை வேளைகளை எழுப்பிடுங்க ராஜா. உங்க ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. நீங்க எங்களோட தங்கிருங்க. இரவு நேரத்திலே அப்பா தேவையில்லாத எந்த ஒரு காரியம் வராதபடி அப்பா இரவு நேரத்தில் இன்பமா நித்திரை தாங்க. அதிகாலை வேளை உங்க பாதவிலே கண் விழிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீதியான வேளை நீங்க பொறுப்படுத்துங்க. அதிகாலை வேளை உங்க பாதவிலே கண் விழிக்க கிருபை செய்யுங்க. மீதியான வேளை நீங்க பொறுப்படுத்துங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல ஸ்தோத்திரம் துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக எங்களுடைய எல்லா காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். விசேஷமாக அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். விசேஷமாக இரவு நேரத்தில் செல்போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தனி ஜெபம் பண்ணுங்க. தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க. இரவு நேரத்தில் செல்போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிங்க. கர்த்தர் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். இரவு நேரத்தில் செல்போன் ஆஃப் பண்ணிட்டு தூங்க. கர்த்தர் அதிகாலை வேளையில் எழுப்பிடுவார். அதிகாலை வேளையில் எழும்பி தேவனுடைய பாதத்தில் காத்துருங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார். விசேஷமாக எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய சேனல் பேர் தேவன் அருளியா அப்பம் மினிஸ்ட்ரி.
மற்ற வீடியோக்கள் ஒருவேளை நீங்க பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி என்று நீங்கள் டைப் செய்தால் மேலே யூடியூப்ல வரும். அந்த சேனல் போய் நீங்க மற்ற வீடியோக்களும் பார்க்க முடியும். அதிகாலை வேளையில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.